தூத்துக்குடி முத்து நகரிலே முத்தாக நடைபெறக்கூடிய இந்த அரட்டை அரங்கத்திலே இந்த முத்து நகரை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று கேட்டால், இந்த நகருக்கு ஒரு சிறப்புண்டு. ஒரு சிறப்பா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். தென்னிந்தியாவின் நுழைவாயில் துறைமுகம் இருக்கக்கூடியது இந்த தூத்துக்குடியில் தான். திரைமுகமாக இருந்தால்தான் ஒரு நடிகனுக்கு அழகு, துறைமுகமாக இருந்தால்தான் ஒரு ஊருக்கு அழகு. அந்த விதத்திலே துறைமுகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அருமை பெருமைகளை பறைசாற்றும் இந்த தூத்துக்குடி மாநகரை முத்து மாநகர் என்று அழைக்கின்றோம். இந்த துறைமுகத்துக்கு, இந்த தூத்துக்குடிக்கு ஒரு பெருமை உண்டு. இரண்டு திசையிலே பார்த்தால் தண்ணீர் பரவி இருக்கின்றது, இரண்டு திசையிலே பார்த்தால் தரைப்பகுதி. இப்படி தனக்கென்று ஒரு தனிமுகத்தை வைத்திருக்கும் தூத்துக்குடி துறைமுகத்தை பற்றி உலகே அறியும். எல்லாவற்றுக்கும் மேலாக முத்து குளிக்க வேண்டும் என்று சொன்னால் முத்தடுக்கு முத்து நகர், உலகத்திலேயே பெயர் பெற்ற இந்த முத்து குளித்தலுக்கு பெயர் பெற்ற இடம் இந்த தூத்துக்குடி. ஏனென்று கேட்டால், கடலுக்குள்ளே பல்லாயிரம் சிப்பி இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு சிப்பியிலே தான் அந்த வான் மழையிலிருந்து விடக்கூடிய மழை துளி எனும் முத்து விழுந்து அது 15 ஆண்டுகள் அடைகாக்கப்பட்டு அதற்கு பிறகு பிறக்கும் அந்த குழந்தை தான் அந்த முத்து. அந்த முத்து விளையக்கூடிய முத்தாக இருக்கக்கூடிய இந்த பூமி தான் தூத்துக்குடி. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய குஜராத் மாநிலத்துக்கு அடுத்தார் போல் 25,000 ஏக்கர் நிலத்திலே உப்பு விளைவதும் இந்த மண்ணிலே தான். இதிலே இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் நிறம் வெள்ளை, உப்பை எடுத்துக்கொண்டாலும் அதன் நிறம் வெள்ளை. எங்கள் தூத்துக்குடி மக்களின் மனம் கூட அதை போல் வெள்ளை என்று சொன்னால் மிக இல்லை. அப்படிப்பட்ட தூத்துக்குடி நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளும் நகைச்சுவை மன்னன் சந்திரபாபு பிறந்ததும் இந்த தூத்துக்குடி மண்ணிலேதான். வெள்ளைக்காரா, ஏ கொள்ளைக்காரனே, கப்பல் ஓட்டுவது என்ன உன் அப்பன் வீட்டு சொத்தா? எங்களாலும் கப்பல் ஓட்ட முடியும் என்று கப்பல் ஓட்டி காண்பித்தானே அந்த கப்பல் ஓட்டிய தமிழன், அந்த வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த ஒட்டப்படாரம் இருப்பதும் இந்த தூத்துக்குடி மண்ணில் என்று சொன்னால் மிகையாகாது. சூரனை வென்ற இடம், சூரனை மட்டுமா வென்றான், சுனாமியை வென்றான் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இருக்கும். அலைகள் ஆர்ப்பரிக்க இந்த கை கரத்தட்டலுடைய அலைகளை போல் ஆர்ப்பரிக்கும் அலைகளுக்கு நடுவே வாழும் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஸ்தலம் இருப்பதும் இந்த மண்ணில் தான். உலகிலேயே புகழ்பெற்ற ஸ்பிக் உர தொழிற்சாலை இருப்பதும் இங்கேதான், கனநீர் உற்பத்தி சாலை இருப்பதும் இங்கேதான், கோத்தாரி உர தொழிற்சாலை இருப்பதும் இந்த மண்ணில் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மெர்கன்டைல் வங்கி, 200 கிளைகளை கொண்ட மெர்கன்டைல் வங்கியுடைய தலைமையகம் இருப்பதும் இந்த தூத்துக்குடி மண்ணில் தான். 153 கிலோமீட்டர் நீளத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 மீனவர்கள் வாழக்கூடியது இந்த தூத்துக்குடியில் தான். மாணவர்கள் அதிகமாக இருக்கும் இடம் கல்லூரி என்றால், மீனவர்கள் அதிகமாக இருக்கும் இடம் இந்த தூத்துக்குடி என்றால் மிகையாகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மீனவ சமுதாயத்துடைய உறைவிடமாக இருக்கக்கூடியது இதுதான். இஸ்லாமிய தோழர்கள் வாழும் பெரும்பட்டினம், காயல் பட்டினம் இருப்பதும் எங்கள் தூத்துக்குடியிலே. கிறிஸ்துவ மக்கள் புனிதமாக போற்றும் பனிமய மாதாவின் திருத்தலம் இருப்பதும் இந்த புனித பூமியிலே. இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். தூத்துக்குடியின் புகழை பாட வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த முத்து நகரிலே இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அரட்டை அரங்கத்தை தலைப்பை தொடங்குவதற்கு முன்னால் இந்த தமிழக மண்ணிலே மலைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய சாதனைகளால் மக்களுக்கு இனிப்பை ஏற்படுத்தி தந்த, முகத்துக்கு தேவை கண், நாட்டுக்கு தேவை இதை போன்ற பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2004ஆம் ஆண்டு மாநில அளவில் 6 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப் பதக்கம். 2006ஆம் ஆண்டு நாசிக்கில் நடந்த தேசிய அளவிலான
போட்டியிலே 3 தங்கப்பதக்கம், பாகிஸ்தானில் நடந்த தெற்காசிய போட்டியில் 2 தங்கப்பதக்கங்கள், 3 வெள்ளி பதக்கங்கள் வென்ற ஒரு பெண்ணை யார் என்று என்கிறீர்கள்? வெண்பா. பாட்டு எழுதினால் அந்த பாட்டிலே இருக்கும் என்பா. இங்கே மேடை ஏறி வருகிறார் அந்த இளம் பெண் வெண்பா. களிப்பா வெண்பா என்றால் அது தமிழுக்கு அழகு. இந்த பெண்பால் இந்த வெண்பா என்றால் இந்த மண்ணுக்கு அழகு. அப்படிப்பட்ட இந்த இளம் வீராங்கனையை இந்த தூத்துக்குடி மண்ணில்தான் இவர் பிறந்திருக்கின்றார், வளர்ந்திருக்கின்றார், தவழ்ந்திருக்கின்றார், சாதனை புரிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த தூத்துக்குடி அரட்டையரங்கத்தின் மூலம் உங்களுடைய கரத்தட்டலுக்கு மத்தியிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளும். நீச்சல் போட்டி, எதிர்நீச்சல் போட்டால் தான் வாழ்க்கையிலே வெல்ல முடியும், நீச்சல் அடித்தால் தான் வாழ்க்கையிலே வென்று காட்ட முடியும் என்று நின்று காட்டிய இந்த வீராங்கனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தூத்துக்குடி அரட்டையரங்கத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உள்ளதை சொன்னா ஒத்துக்கணும், உண்மையை சொன்னா ஏத்துக்கணும். இந்த தலைப்புக்குள்ளே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பிலும் கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம், கண்டதே காதல், கொண்டதே கோலம், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இப்படி 4 தலைப்பு, 4ம் கிட்டத்தட்ட பழமொழி. பழமொழிக்குள்ளே வாழ வழி இருக்கிறதா, வகை இருக்கிறதா என்பதை எடுத்து சொல்ல இங்கே பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். சார், ஒரு மனிதனுடைய ஆதி எங்க சார்? பெற்றோர்கள் தாங்க ஒரு குழந்தைக்கு அனைத்துமே இல்லைங்க. பெற்றோர்கள் மண்ணாக இருந்தால் குழந்தைகள் முளைக்கிறார்கள். பெற்றோர்கள் மழையாக இருந்தால் குழந்தைகள் தளிர்க்கிறார்கள். அப்போ ஒரு குழந்தை மலர்ந்து மனம் வீசணும்னு சொன்னா தாயும் தந்தையும் தாங்க முக்கியம். தாயும் தந்தையும் ஒரு உத்வேகமா இருந்தா எந்த சிகரத்தை கூட ஒரு குழந்தையால் அடைய முடியுங்க. நமக்கெல்லாம் தெரியும், வில்மா லுடால்ஃப் என்கிற ஒரு பெண்ணு, அவளுக்கு நிமோனியா வந்து ஒரு கால் ஊனமா போச்சு, நடக்க முடியல, ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்தா. அன்னைக்கு ராத்திரி அவ அம்மாய ஆற தழுவி கட்டி அணைச்சி கண்ணீரோட கேட்டா, அம்மா என்னால நீ நடக்க முடியாத அம்மா. அப்பதான் அந்த அம்மா சொன்ன அந்த மகள்கிட்ட, அம்மா மகளே நீ நடப்பாய், நீ ஓடுவாய், ஓடுவது மாத்திரமல்ல ஒலிம்பிக்கில் நீ ஓடுவான்னு சொன்னா. உடனே அந்த பொண்ணு என்ன செய்தா தெரியுமா? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி காலில் ஒரு ஸ்டீல் பிளேட் போட்டிருந்தாங்க, அதை கலட்டி எரிஞ்சிட்டு தன்னந்தனியா நடந்தா, ஓடுனா. ஸ்கூல்ல அத்தனை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா. கடைசியில 1960 ஒலிம்பிக்ல 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் 3லையும் கோல்டு மெடல் அவ வாங்கினான்னு சொன்னா அவ தாய் கொடுத்த உத்தரவாதம் உறுதுணை தான். அதனால தான் சொல்றேன், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சார்.